ஓகே. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அந்த அக்குசாட்டிவ், டா, Dative. டாட்டிவ் எல்லாமே தெரியும். ஓகே. Okay. இப்ப Okay. கெனிட்டிவ் மட்டும் பார்க்கலாம். Okay. A2 லெவல்ல ஃபர்ஸ்ட் லெசன் கிராமர்ல. ஓகே. கெனிட்டிவ். ஸோ கெனிட்டிவ் அப்படின்றது வந்துட்டு பொசசிவ் கேஸ்ன்னு சொல்றோம். ஓகே. Okay. பொசசிவ் கேஸ். It Yes. show a positions or belonging. ஓகே. ஒரு Okay. என்னோடது பொருள், என் அண்ணனோட பொருள், இது வந்து அந்த ஓல்டு மேனோட காரு அப்படின்னு வந்துட்டு ஒரு பொசஷனோட இது சொல்றது பிலாங்கிங். ஓகே. ஓனர்ஷிப் காட்டுறது தான் வந்து ஜெனிட்டிவ். Okay, ma'am. ஓகே. ஸோ கெனிட்டிவ் ஷோ எ பொசசியோன் ஆர் பிலாங்கிங். ஓகே. ஸோ Okay, ma'am. ஓனர்ஷிப். Okay. So, for example, my father car. Okay. அப்ப நான் எப்படி Okay, ma'am. எழுதுவேன்? Thus, auto, mines, father. Okay. The car of Okay. my father. Okay. So, இதுல Okay. இப்போ ஒரு question verb genitive ல வரனா, Deutsch, the owner goes in genitive. So, wissen. Wissen questions. Whose. Okay. This is genitive questions. Whose. அவ்வளவுதான் மேம் கொஸ்டின். Listen. Whose? ஆஹா. இது நான் ஆ. வந்துட்டு இப்ப ஜெனிட்டிவ்னா என்னன்னு சொன்னேன்? ஒரு பொசிஷன் காட்டுறது, ஒரு பொசிஷனோட. ஓனர்ஷிப் காட்டுறதுன்னு சொன்னேன் இல்லையா? சோ ஆ அப்ப மேடம். இத கொஸ்டின் வேர்ப்ல வந்து கெனிட்டிவ்ல கேட்கணும்னா நம்ம மோஸ்ட்லி வெசன் அப்படின்னு ஓ. கேட்கலாம். ஓகே. அதுக்கு இந்த ஊஸ் வந்து வெசன் வரும். ஓகே. ஓகே. சோ கொஸ்டின் வேர்ட் ஞாபகம் வச்சுக்கணும். வெசன்ன்றது கெனிட்டிவ் கொஸ்டின்ஸ். ஓகே மேம். ஓகே. சோ இப்போ ஹவு டு கெனிட்டிவ் ஃபார்ம். ஓகே. இப்போ ஆர்டிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா மாஸ்குலின். மாஸ்குலின் எப்படி மாறும்? தர் வந்து இங்க திஸ். ஓகே. சோ ஃபெமினின். ஃபெமினின்ல தர் வரும். நாய்ட்ரூம். நாய்ட்ரூம்ல தஸ். ப்ளூரால். ப்ளூரால்ல தர். இது ஞாபகம் வச்சுக்கணும். இது ஓகே. கெனிட்டிவ். ஓகே. ஆல்ரெடி அக்குசாட்டிவ்ல மாஸ்குலின் தர் தென்னா மாறும். டாட்டிவ்ல தெம்மா மாறும். கெனிட்டிவ்ல திஸ்ஸா மாறும். ஃபெமினியன்ல தி இருக்கும். அக்குசாட்டிவ்லயும் தி இருக்கும். ஓகே. கெனிட்டிவ்ல ஓகே. தர்ரா மாறும். சேம் இதே டாட்டிவ்லயும் தர்ரா மாறும். நெக்ஸ்ட் நாய்ட்ரூம் தஸ்ஸா இருக்கும். அதே அக்குசாட்டிவ் வரப்ப சேம் தஸ் வரும். டாட்டிவ்ல வரப்போ அந்த தஸ், ஆமா, சேம் தஸ் தான் வரும். டாட்டிவ்ல வரப்போ அது தெம்மா மாறும். ஓகே. எஸ். எஸ் மேம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லிட்டேன். இது அக்குசாட்டிவ், நாமினாட்டிவ், டாட்டிவ் அண்ட் கெனிட்டிவ். ஓகே. So in nominative masculine, there, the, this is masculine, feminine, okay, naito, ஓகே. plural. Thus, and plural is the, right? For ஓகே. accusative there change, then. So here same will come. The, thus, the. Okay. And dative then ஓகே. change will be them. தென். Feminine their, naitrum them, feminine, plural, then plus n we can add. ஓகே. Okay. In genitive, there's, feminine there, naitrum there's, plural there. Okay. This is basic unbestimmt article. You have to always memorize. இத வச்சுதான் நம்ம வந்து சென்டென்ஸே ஃப்ரேம் பண்ணுவோம். ஓகே இதுதான் மேம். அந்த உன்பெஸ்டிம்ட் ஆர்டிக்கலா மாறும். உன்பெஸ்டிம்ட் ஆர்டிக்கல் மாறப்போ அந்த அயன் அயனன் வரும். ஓகே. ஆ. சோ அப்போ இது பேஸ். யூ ஹாவ் டு மெமரைஸ் இட். ஓகே. திஸ் ஒன் இஸ் பேசிக் திங்ஸ். ஓகே. ஓகே.
ஓகே. சோ இங்க ஏன் தஸ் மீதி எல்லாத்தையும் தெம்னு வருது இல்லையா? எஸ். ஏன் இங்க மட்டும் கெனிட்டிவ்ல மட்டும் this எஸ் ஆட் ஆகுது? எனி ஐடியா? when do we add s or es In from diminished. genitive? Okay. When do we add s or es? Okay. If Okay. masculine, order neutrum, now is one syllable come. ஒரு syllable வரப்ப ஓகே நம்ம es ஆட் பண்ணலாம். ஒன்லி Okay. மேஸ்குலினுக்கும் நாய்ட்ரமுக்கும் ஒன் சிலபிள் வந்துச்சுன்னா நம்ம es ஆட் பண்ணலாம். ஓகே. சோ மோர் தென் ஒன் சிலபிள், more than one syllable, add yes. ஓகே. Okay. ஒரு இப்போ ஏன் நம்ம வந்து எப்படி கெனிட்டிவ்ல எஸ் ஆட் பண்றோம்? ஓகே. எப்படி ஆட் பண்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்குலின் நாய்ட்ரும் வந்துச்சுன்னா நவுனுக்கு ஒன் சிலபிள் நேம்ல இருந்ததுன்னா இஎஸ் ஆட் பண்ணும். மோர் தென் ஒன் சிலபிளா இருந்ததுன்னா எஸ் ஆட் பண்ணணும். இவ்வளவுதான். இதை ஞாபகம் வச்சுட்டாலே கெனிட்டிவ்ல எப்படி எஸ் வருது அப்படி. ஃபார் எக்ஸாம்பிள் தேர் மன். ஓகே. நான் இப்போ கெனிட்டிவ்ல எழுதணும். ஓகே. திஸ் இஸ் ஒன் சிலபிள். பாருங்க, மோர் தென் கிடையாது, ஒன் சிலபிள். சோ நான் இப்ப எழுதுறேன் this. ஒன் சிலபிள்னா என்ன ஆட் பண்ணணும் கெனிட்டிவ் சென்டென்ஸ்ல? mans. Yes. Man. Okay, of the man. So one syllable es. I add es. Okay. Next, Okay. for example, they are hund. They are hund. Des hund. One syllable only. Okay. Clear? Clear, ma'am. Next, layer. Layer of the teacher. Layer. Teacher. ஓகே. இப்போ லேரர் வந்துட்டு எப்படி ஒரு ஒன் சிலபிளா டூ சிலபிளா? Layer. Two syllable. சோ சிலபிள் என்றத வந்து how many parts வருதுன்னு பார்க்கணும், அதோட சவுண்ட் பீட். ஓகேவா? you have to check the syllable, how many parts and sound beat word as when you stay it aloud. வாயை திறந்து நீங்க ஒரு வார்த்தை சொல்றப்ப அதோடைய சவுண்ட் பீட் ஓகே how many parts வருது. இப்போ நான் தேர் மன் அப்படின்றேன். அப்ப அந்த மன் சவுண்ட் தெரியுதுங்களா? இப்போ சிலபிள் எப்படி செக் பண்ணணும்? அப்போ அந்த மண் நான் சொல்றப்போ அது இப்ப பாத்தீங்கன்னா அந்த லேரர் எவ்வளவு உங்களுக்கு வருது? ஒண்ணுக்கு மேல லேரர். அப்ப டூ சிலபிள் வருது. அப்ப டூ சவுண்ட்ஸ் எனக்கு கேக்குது. லேரர். அப்ப டூ சிலபிள் வரப்ப நான் எஸ் ஆட் பண்ணுவேன். லேரரஸ் எஸ் கூட ஆட் பண்ணி எழுதுவேன். இது எப்படி கெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு how you guess the meaning of syllable, how many parts the sound beat a word as when you say it loud. ஓகே. நீங்க சத்தமா அந்த சொல்றப்போ அந்த சவுண்ட் பீட் எத்தனை முறை கேக்குது? அப்ப தேர் ஹுன், தேர் மன் எனக்கு ஒன் டைம் தான் கேக்குது, ஒன் சிலபிள். அப்போ நான் இஎஸ் ஆட் பண்றேன். லேரர் சிலபிள் வந்து டூ சிலபிள். அப்போ ஃபார் மாஸ்குலின் அண்ட் நாய்ட்ரம் நவ் சிலபஸ் நான் மாஸ்குலினா இருந்ததுன்னா ஓகே, நாய்ட்ரமா இருந்துச்சுன்னா சிலபிளை செக் பண்ணிட்டு இஎஸ்ஆ எஸ்ஆன்னு போடணும். அவ்வளவுதான். கிளியரா? சோ ஷார்ட் வேர்ட். அப்போ இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ஷார்ட் வேர்டா இருக்கு. short word we can es we can add. Okay. Long word we can add s. லேரர்.
Auto. Auto. Which syllable? எந்த syllable? Auto. Auto. One syllable. Auto. Auto. Sound. Auto. Two syllable, ma'am. Then Yes. autos. Autos. Yes, we can add. That's Okay. autos. Okay. Clear? Clear, ma'am. Okay. சோ நிறைய பேருக்கு கெனிட்டிவ் வந்து ஆர்டிகிள் படிக்கிறாங்க. எஸ் சரி, எங்க ma'am. இருந்து வரும்னு தெரியல. ஓகே, திஸ் மிஸ் Yes. ஞாபகம் வச்சுக்கிறாங்க. பட் இந்த Yes, ma'am. ஆர்டிகிள்ஸ் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, என்ன சிலபஸ்? சோ இதுதான் ஈஸி ட்ரிக், ஞாபகம் வச்சுக்கிறது. Okay, ma'am. ஓகே. ஈஸியா புரிஞ்சது, ma'am. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ பெர்ஃபெக்ட் சாட்ஸ் கிளாமர் பாக்குறேன். Perfect. Perfect image. That's glamour. Okay. What is perfect? அது ஐடியா இருக்கா? What is perfect? Perfection. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். Yes, ma'am. Past tense. Okay. So mostly நம்ம பேசுறோம் இல்லையா, ஸ்போக்கன் ஃபார்ம். Yes, ma'am. ஸ்போக்கன் ஃபார்ம் இன் ஜெர்மன் we can use. Past tense நம்ம பேசுவோம். Past tenseனா இட்ஸ் மேட் வித் ஹாபன் அண்ட் சைன். எப்படி அப்போ எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வெதர் இது ஹாபன் ஃபார்மா சைன் ஃபார்மா பிளஸ் அலாங் வித் இது கூட பார்ட்டிசிப்ஸ் ஒய் வந்து ஆட் பண்ணி எழுதுவோம். Okay, ma'am. ஓகே, பார்ட்டிசிப்ஸ் ஒய். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் ஒர்க். ஓகே, நான் வேலை செய்தேன். வேலை Okay. செய்தேன் பாஸ்ட் டென்ஸ். வேலை செய்யறேன்னு சொல்லல, வேலை செய்தேன். அப்போ நான் எப்படி எழுதுனா, ich habe gearbeitet. ஓகே, ich habe gearbeitet. ஓகே, நம்ம பேசுற வார்த்தை வந்து ஹேபன் ஃபார்மா ஜைன் ஃபார்மான்னு செக் பண்ணி எழுதணும், அவ்வளவுதான். ஜைன் ஃபார்ம்னா சொல்ற வார்த்தையில மூவபிள் இருக்கும். நான் உட்காந்து Okay. பீஸா சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா நான் ஹேபன் தான் யூஸ் பண்ணுவேன், மூவபிள் கிடையாது. நான் வந்து Okay. நாளைக்கு ஜெர்மனி போறேன், நான் வந்து நாளைக்கு Movable. பிளைட்ல போறேன். அப்ப அந்த போறேன்றப்போ மூவிங் இருக்கு, நான் Movable. போய் தான் ஒரு Yes. விஷயத்த பண்ணணும். அந்த டைம் Okay, தான் ma'am. நான் ஜைன் யூஸ் பண்ணுவேன். ஓகே, Yes. நான் இது ஒர்க் பண்றேன்னு தான் சொல்லியிருக்கேன், ஒர்க் போறேன்னு சொல்லல இல்லையா. நான் வேலை Yes. செய்தேன்னு தான் சொல்றேன், நான் வேலை செஞ்சேன்னு தான் சொன்னேன், நான் வேலைக்கு போறேன்னு சொல்லல. போலாம். அப்ப Okay, நான் ma'am. ஹேபன் யூஸ் பண்றேன். Clear? So Yes, perfect means past tense. Okay, it made with haben or sign whose participles y is the structure. Okay. Okay, so what is Sat's glamour? What is Sat's glamour? Sentence, like sentence bracket. It means the verb split into two parts. Okay, same இப்ப Okay. சொன்னதுதான், verb வந்து split ஆகும் two parts. ஒன்னு வந்து helping verbs. Helping verbs haben order sein form and the participes y. So it's stand like, okay, bracket around the sentence. Okay, இப்போ sentence structures நம்ம பார்க்கிறோம். Sentence structures of perfect, how we can write. இப்போ sentence structure எப்படி எழுதணும்னா, first subject, you know already what Subject. subject. Yes, ma'am. நம்ம அந்த சப்ஜெக்ட் எழுதிட்டு ஆல்ரெடி Okay. நான் சொல்லிட்டேன் வெதர் நம்ம பேச போறது ஹேபனா இல்ல சைன் ஃபார்மா. Yes. பிளஸ் அது கூட பார்ட்டிசிப்ஸ் y போடணும். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட், பார்ட்டிசிப்ஸ் y. ஓகே, Yes. சோ ஹேபன் ஹெல்பிங் வெர்ப்ஸ், gearbeitet பார்ட்டிசிப்ஸ் y. இங்க எழுதிருக்கேன் இல்லைங்களா, gearbeitet இது Yes. பார்ட்டிசிப்ஸ் y, இந்த ஹாபன்றது ஹெல்பிங் வெர்ப். ஓகே, சோ இதுதான் வந்து ஃபார்ம் ஆஃப் சாட்ஸ் கிளாமர் சொல்லுவோம், verb bracket. Yes. ஓகே, அரௌண்ட் த மிடில் பார்ட்.
இப்போ ஐ ஹாவ் ரீட் எ புக். நான் புக்ஸ் படிச்சேன் அப்படின்னு நான் சொல்றதுக்கு எப்படி எழுதுது? நான் படிச்சேன். ஏன்னா வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ் தான் இது இல்லையா? எஸ் மேம். எதுவுமே இப்ப செய்யறத நான் சொல்ல மாட்டேன். சப்போஸ் நான் காலையில நான் புக் முடிச்சு. படிச்சேன் அப்படின்னு நான் சொல்றேன். நான் மதியம் கேக்குறேன் காலைல என்ன பண்ண அப்படின்னு கேக்குறேன். அப்ப என்ன சொல்லுவீங்க? காலைல நான் படிச்சதை தான் நம்ம சொல்லுவோம். அந்த எஸ். டைம் தான் நம்ம எஸ். பெர்ஃபெக்ட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். சோ அதனால ஸ்போக்கிங் கான்வர்சேஷனுக்கு அதிகமா யூஸ் பண்றது இதுதான். ஒண்ணு இப்ப ஓகே. நடக்கிறத பிரசன்ஸ்ல பேசுவோம். இல்லைன்னா ஒரு கால்ல நடந்ததையோ இல்ல நைட் வந்து ஒரு ஈவினிங் நடந்த கதையோ ஷேர் பண்றோம்னா அப்ப எல்லாமே இந்த பெர்ஃபெக்ட் ஃபார்ம்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப ஓகே. ஆர்டர் ஞாபகம் வச்சுட்டு ஹேபன் ஃபார்மா சைன் ஃபார்மா நம்ம பார்ட்டிசிப்ஸ் வை வந்து வச்சு பேசணும். அவ்வளவுதான் எஸ். இங்க. ஓகே. சோ இப்ப எஸ். நான் வந்து படிச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஈஷ் இஸ். ஹாப ஹாப ein Buch. Das Buch இல்லையா? So எஸ் மேம். ein Buch gelesen. So you can A to book எடுத்தீங்கன்னா லாஸ்ட்ல நிறைய இருக்கும் பார்ட்டிசிப்ஸ் வை. டெய்லியும் ஒரு ஓகே. 5 வந்து படிங்க. நான் கேட்பேன். ஓகே மேம். ஓகே மேம். A to bookல லாஸ்ட்ல நாளைக்கு 5 கேட்பேன் நான். ஓ. லாஸ்ட் பேஜ்ல எடுத்தீங்கன்னா உன்றைகள் மேசிக்க வேர்புன்னு சொல்லிட்டு அதுலயே வந்து இருக்கும். ஓகே மேம். கெஃபாலன் எடுத்து கேஹன் கெக்காவன். சோ அப்ப அதுல ஒரு 5 படிங்க. நாளைக்கு ஃபர்ஸ்ட் 5 நான் பார்க்காம உங்களை கேட்பேன். நீங்க சொல்லுங்க. ரைட் மேம். ஓகே. சோ ஒரு பெர்ஃபெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சாட்ஸ் கிளாமர்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஹேபன் ஃபார்ம் போடுவோம், ஜைன் ஃபார்ம் போடுவோம். கிளியரா இப்போ? கிளியர் இப்ப மேம். பார்ட்டிசிப்ஸ் ஒய்னா என்னன்னு பார்ப்போம். பார்ட்டிசிப்ஸ் ஒய் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்? ஓகே, we can see the participes y. Participes y. Participes y na வந்து past participle. Past participle. So what is it? Participes y third form of verb ன்னு சொல்லுவோம். Okay, third form of verb. So ஒரு ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ் பண்ணும். Used to form. ஓகே, இப்போ இத நான் பெர்ஃபெக்ட்ல எழுதுறேன். பெர்ஃபெக்ட் பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? சோ ich habe gegessen. இன்னொன்னு ப்ளூஸ்கும் பெர்ஃபெக்ட் ஒன்று இருக்கு. நடத்துற இது ஒரு பாஸ்ட் பத்தி பேசுறது தான். ப்ளூஸ்கும் பெர்ஃபெக்ட் பாஸ்ட் தான் இது வரும். ich hatte gegessen. நெக்ஸ்ட் பாசிவ் சென்டென்ஸ், அது வேண்டாம் இப்போ. சோ ஹவு டு ஃபார்ம் எதுவுமே வேண்டாம், வெறும் பெர்ஃபெக்ட் மட்டும் கொடுத்தது கன்ஃபியூஸ் ஆகும். So now how to form participes y. இப்போ நார்மல் வேர்ப் தானே இங்க கே ஆட் பண்ணி en ஆட் பண்றோம் இல்லையா? நார்மல் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்றோம். பெர்ஃபெக்ட் சென்டென்ஸ் இஷ் ஹேப்பன் போடுறோம். ஓகே, so how to form the participes y. Participes y. இப்போ ஒரு ரெகுலர் வேர்ப் இருக்கு. Okay, for regular verbs. Regular verbs of Deutsch. Regelmäßige. Verb. Yes, regelmäßige verb. Verb. So இப்போ எதெல்லாம் நம்ம regelmäßige verb regular verb ன்னு சொல்லுவோம்? Which one we say regelmäßig and regular? regelmäßige verbனா ஓகே. சோ இப்போ அந்த ஸ்டெம் வந்து மாறாது, எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். இது தெரியலனா கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்போ மார்க்ன்றது ஒரு verb. ஓகே, நான் இத வந்துட்டு ரெகுலர் வெர்ப்னு எப்படி கண்டுபிடிப்பேன்னா, இப்போ இத கான்ஜுகேட் பண்றப்ப இஷ் மாக டு மார்க்ஸ். அப்போ இந்த மாக மார்க்ஸ் இந்த ஸ்டெம் வேர்போட ஸ்டெம்ம நான் கான்ஜுகேட் பண்றப்ப மாறாது.
இருக்கிற Okay. வேர்ப அப்படியேதான் வரும். இந்த நாலுமே மாறாது. எர்என்சி மார்க் நோட் பண்ணீங்கன்னா தெரியும். Yes, yes. மாறவே மாறாது. இததான் நம்ம ரெகுல்மெசிக்க வேர்ப்னு சொல்லுவோம். அந்த Okay, madam. வேர்ப் ஸ்டெம் வந்து மாறாது. அது ரெகுல்மெசிக்க வேர்ப். இதை எப்படி Okay. பார்ட்டிசிப்ஸ் ஒய்ல நம்ம யூஸ் பண்ணுவோம்? அப்ப ரெகுலர் வேர்ப் வந்துச்சுன்னா, இப்ப மாகன் இருந்தது அப்படின்னா நம்ம கே ஆட் பண்ணி வேர்போட ஸ்டெம் என்ன? இந்த மாஹ் இல்லையா? Mark. வேர்ப் ஸ்டெம் ஆட் பண்ணி பிளஸ் டே ஆட் பண்ணி. ஓகே, அப்போ Okay, மாஹன்றது madam. எப்படி எழுதுவேன்? நான் கே எழுதிட்டு ஸ்டெம் என்னது இங்க சொல்லியிருக்கேன்? Mark. அப்போ இங்க என்ன போடுவேன்? லாஸ்ட்ல இங்க Mark. மார்க்ட். T. Marked. இதுதான் பார்ட்டிசிப்ஸ் ஒய். ஓகே, Okay. மார்க்ட். புரியுதுங்களா? இது ரெகுலர் வேர்ப். புரியுது மேடம். ரெகுலர் வேர்ப் வெரி ஈஸி. ஃபர்ஸ்ட் இதுல உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும். வெதர் இட் இஸ் a ரெகுலர் வேர்ப் ஆர் irregular verb. ரெகுலர் வேர்ப்ஸ் the verb stem never change. ஓகே, சேஞ்சே ஆகாது. நெவர் சேஞ்ச். verb stem never change. ஓகே, whenever நீங்க கான்ஜுகேட் பண்ணாலுமே நெவர் சேஞ்ச். சோ அந்த ரெகுல்மெசிக் வேர்புக்கு எப்படி நம்ம வந்துட்டு பார்ட்டிசிப்ஸ் ஒய் முடிக்கணும் அப்படின்னு பார்த்தா கேவும் டீயும் ஆட் பண்ணணும். அப்போ Okay. மார்க்ன்றதுக்கு நான் முன்னாடி கேவும் பின்னாடி டீயும் போட்டு வேர்ப் ஸ்டெம் நடுவுல எழுதி கே மார்க்னு எழுதுறேன். Okay. கிளியரா? ஃபார் Yes, clear. எக்ஸாம்பிள் இப்போ கெஷ் ஓகே சாரி ஸ்பீலன் சொல்லுங்க, பார்ட்டிசிப்ஸ் ஒய்ல ட்ரை பண்ணுங்க. இதுவுமே ரெகுலர் வேர்ப்ஸ் தான். ஓகே, எப்படி எழுதிங்க பார்ட்டிசிப்ஸ் ஒய்? Speed. ட்ரை ஜஸ்ட் ட்ரை டப் ஆன் தி பிளாக். Speed is teacher. இங்க என்ன வரும்? எப்படி ரூல் எழுதணும்? ரெகுல்மெசிக் வேர்புக்கு how to write the participes ஒய். சேம் ஆர்டர் தான். இதுவுமே ரெகுலர் வேர்ப். எப்படி சொல்லனா, நான் எழுதுறப்ப Is. ஸ்பீல மாறாது. டு ஸ்பீல்ஸ்ட். ஓகே, சோ அப்ப என்ன ஆகுது? இந்த வேர்ப் மாறாதல்ல, அப்போ அது ரெகுலர் வேர்ப் தான் இல்லையா? Yes. சோ இப்ப இந்த ரெகுலர் வேர்ப ஸ்டெம் வந்து சேஞ்சே ஆகல. அப்போ நான் இதை எப்படி எழுதுவேன்? பார்ட்டிசிப்ஸ் ஒய்ல எப்படி எழுதுவேன்? என்ன ரூல் சொல்லி கொடுத்தேன்? பார்ட்டிசிப்ஸ் ஒய் நம்ம ஒரு வேர்ப் எழுதணும்னா இருக்கிற வேர்போட கேவும் டீயும் ஆட் பண்ணணும். சேம் இங்க நான் ஸ்பீலன் வேர்ப் கொடுத்துட்டேன். இப்போ இத நான் பார்ட்டிசிப்ஸ் ஒய்ல எழுதுறேன். ஓகே, அப்போ எப்படி எழுதுவோம்? கே ஆட் பண்ணுவோமா? Yes, ma'am. நெக்ஸ்ட் நடுவுல இருக்க ஸ்டெம் Verb. அப்படியே எழுதுமா? ஸ்பீல். Yes. நெக்ஸ்ட் இந்த டி ஆட் பண்ணுவோம். அவ்வளவுதான், கெஸ்பீல்ட். Okay. புரியுதுங்களா? புரியுது மேடம். லேர்னன் சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. லேர்னன். எஸ் டி ஆட் பண்றேன் மேம். எப்படி எழுதுவாங்க? ரூல் என்ன நான் சொல்லி கொடுத்தது அதை அப்படியே வச்சு ஸ்டெம்மா சொல்லி சொல்லுங்க. கே எல்இ லான் எஸ்டி. எஸ்டி வராது, வெறும் டி தான். டி மட்டும். ஓகே, எஸ் மேம். ரெகுல்மெசிக்னா கேவும் டீன்னு தான் ஆட் பண்ணும். இது மட்டும் தான் ஞாபகம். இது நான் Okay, கான்ஜுகேட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்லி கொடுத்தேன் இந்த எஸ்டி. ரைட் மேம். ஓகே, சோ அப்போ கெலான்ட். கெலான்ட். இப்போ ஆர்பைட்டன் ட்ரை பண்ணுங்க. ஆர்பைட்டன் ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்க, கே ஆட் பண்ணுவோம். ஓகே, அப்போ நடுவுல இருக்க ஸ்டெம் அப்படியே வரும். டி இருக்குல மேடம் ஆல்ரெடி ஆட் பண்ணுவோம். அவ்வளவுதான். இது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். கே ஆர்பைட்டட். ஓகே மேம், புரிஞ்சுதுங்களா? எஸ் எஸ் புரியுது. அந்த கே ஆட் பண்ணோம். எஸ் மேம். ஓகே, சோ ரெகுலர் வெர்ப்ஸ் நம்ம வந்துட்டு வீக் வெர்ப்ஸ்னு சொல்வாங்க. ஓகே, ஓகே மேடம். ரெகுலர் வெர்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாஹ வெர்பன் சொல்வாங்க. ஏன் சொல்லுவோம்? ஏதாவது ஐடியா இருக்கா? why we say ஸ்வாஹ வெர்பன்? ஐடியா இல்ல மேம். ஓகே, ஸ்வாஹ வெர்பன். ஸ்வாஹ வெர்பன்னா ரெகுலர் வெர்ப்ஸ் ஆர்
week. Okay, weak Okay. verbs or regular verb. Stem வந்து change ஆகாது. Does not change in the past form. Oh, Okay, stem does not change, past formல change ஆகாது. Okay, அப்போ participes yல participes y கேவும் டேவும் ஆட் பண்ணணும். அப்போ கே verb plus டே இதான் வந்து ஸ்வாக verb. கிளியர் ஆயிடுச்சா? okay, madam. Okay, madam. Okay. So regular verbsல easy pattern, they don't change the inside stem, only add k and t. இது ஞாபகம் வச்சுக்கணும். Okay, ma'am. Okay. Next இப்போ irregular verbs பார்க்கலாம். So what's better at irregular verbs? Irregular verbs. Yes. So irregular verbs, gay plus verb, verb stem எப்படி இருக்கும்? Changed. Change plus en. Okay, en வந்து Okay, madam. அப்ப participes yல Beispiel Essen. Essen. இத நான் கான்ஜுகேட் பண்ணனா இது மாறும். எப்படின்னா ஈஷ் Yes. என்ன வரும் எஸ்எனுக்கு? சொல்லுங்க பாப்போம். ஈஷ் எஸ்ஸுக்கு K. கான்ஜுகேட் பண்ண என்ன வரும்? எஸ்என். J check. A plus S. புரியல. K add பண்ணுவா மேம். இல்ல நான் இப்ப கான்ஜுகேஷன் தான் கேக்குறேன். ஆட் பண்றத Okay, பத்தி விட்டுடுங்க. நான் ஜஸ்ட் Okay, இப்போ எஸ்என் வந்து ஈஷ் எஸ்என் சேஞ்ச் பண்றோம். அப்ப Okay, ma'am. தூக்கு பாத்தீங்கன்னா ஈஸ்ட்னு வரும். Yeah. ஓகேங்களா? அப்ப எர்ரர்ஜிக்கும் ஈஸ்ட்னு வரும். East. எஸ்ஜிக்கும் ஈஸ்ட். East. சோ வியருக்கு எஸ்என் வரும். East. ஹியருக்கு ஈஸ்ட் வரும். ஜிசிக்கு ஆக மொத்தம் இது எப்படி ஆகுது? ஸ்டெம் R change ஆகுது மேம். சேஞ்ச் ஆகுது. அப்போ இது irregular verbs. புரியுதுங்களா? அப்போ ஒரு Okay. கான்ஜுகேட் verb பண்றப்போ அந்த ஸ்டெம் வந்து சேஞ்ச் ஆகுச்சுன்னா அது irregular verbs. இப்போ தெரிஞ்சிச்சா ரெகுலர் verb-க்கும் irregular-க்கும் verb-க்கும் டிஃபரன்ஸ். Okay, Change if your the verb stem change means the irregular verbs. Okay. Okay, அப்ப yesன்றப்போ then when how I write to participes y gay add பண்ணி verb stem change ஆகும். அத ரைட் பண்ணி en ஆட் பண்ணணும். அப்போ yes ன்றத gay essen. Okay, essen. இது வந்து சேஞ்ச் ஆகும். அதனாலதான் உங்களுக்கு பேக்ல புக்ஸ் இருக்கும். அதை நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். டோட்டலாவே சென்டர்ல இருக்க verb வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, அப்போ இதுல கேவும் இஎன் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும்ன்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சோ கேஹனும் சேஞ்ச் ஆகும். அப்போ எப்படி எழுதுவோம் நம்ம? கேகாங்கன், கோமன், கோமன், சேயன், சேயன். ஓகே, சோ ஃபிண்டன் கம்ப்ளீட்லாவே சேஞ்ச் ஆகும் சில. அதனாலதான் ஒரு 5-5 படிங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். கிஃப்டன். ஓகே, ஒரு irregular verbs உங்களுக்கு தெரியுது. ஃபிண்டன் இப்ப சடனா உங்களுக்கு irregular verbsல ஃபிண்டன்ன்றது கம்ப்ளீட்டா ஸ்டெம் வந்து சேஞ்ச் ஆகுன்ற விஷயம் தெரிஞ்சாதான் அந்த கிஃப்டன் இஎன்னும் கேவும் போட்டு ஆட் பண்ணி எழுத முடியும். கிளியரா? சம் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு வேர்பா இருக்கும். ஓகே, மிக்ஸ்டு வேர்ப். அந்த மிக்ஸ்டு வேர்புக்கு எப்படி பார்ட்டிசிப்ஸ் y வந்து எழுதுவோம்? ஓகே, how to write mixed verbs. Mixed verb. So gay plus stem changed. Okay,
plus stay add பண்ணும். Okay. For example, bringen. bring it. If you want to write participes y, ge complete change ஆகும். brought, gebracht, Okay. bringen. Okay. So I brought water. So how I say? Ich habe Wasser gebraucht. Okay. So brought. Yes. Next denken. So how you write for participle? Gedacht. Okay. I thought of you. Thought. நினைக்கிறது. denken. Okay. அப்ப ich habe an dich gedacht. Ich habe an dich gedacht. Okay. So இந்த மாதிரி some mixed verbs இருக்கும். ஓகே. அப்போ Yes. இத irregular verbs, mixed verbs இதெல்லாம் வந்துட்டு பேக் எண்ட்ல வந்து புக்ஸ்ல படிச்சாதான் உங்களுக்கு அது ஒரு கிளியர் கிளாரிட்டி கிடைக்கும். சோ Okay. மறந்துடாதீங்க, டெய்லியும் 5 வந்து படிங்க. Right, ma'am. ஓகே. ட்ரெண்ட் பார வெர்பன் என்னன்னு தெரியும் இல்லையா? தெரியும். சோ ட்ரெண்ட் பார வெர்பன் வீடியோ இருக்கு, அதையும் சென்ட் பண்றேன் பாருங்க. ஓகே. Right, ma'am. இப்ப இந்த ட்ரெண்ட் பார வெர்பன்ல எப்படி பார்ட்டிசிப்ஸ் y வந்து எழுதுவோம்? ஓகே. சோ பார்ட்டிசிப்ஸ் y எப்படி யூஸ் பண்ணுவோம்? சோ ப்ரிஃபிக்ஸ் எப்பயுமே என்ன ஆகுங்க? ப்ரிஃபிக்ஸ் கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கே. பார்ட்டிசிப்ஸ் yல எழுதுறப்போ ப்ரிஃபிக்ஸ் வேர்ட் இருக்கு இல்லையா, அலாங் வித் Yes, வேர்ப் ma'am. கூட அத ப்ரிஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அப்புறம் கே எழுதிட்டு ஸ்டெம் என்ன வேர்ப் ஸ்டெம் எழுதுறோமோ அதை எழுதிட்டு அப்புறம் டி இல்லைன்னா இஎன். Okay, ma'am. இதுதான் வந்து ட்ரெண்ட் பார வேர்புடைய ரூல். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டேயன். Stegen. Okay, of stay. So how you write the participes y? Of. Upstake. First na prefix எழுதிட்டேன். ரெண்டாவது என்ன எழுதணும்? K. Upstake. K. Stem எழுதணும். ஸ்டேயனுக்கு என்ன வரும்னா ஸ்டாண்டன் வரும். Okay, madam. Stand. Then நான் en ஆட்டும். Of gestanden. All right. Okay. So ich Okay. bin நான் இயர்லியாவே எழுந்துட்டேன். அப்படி I got up yearly அப்படி நான் எழுதுறதுக்கு ich bin früh, இயர்லினா früh. ஓகே. சோ ஆஃப் ஸ்டேயன் தானே, இப்போ நான் அதை 10 பார்ல எழுதுனா ஆஃப் gestanden. All right. I got up yearly. ஓகே. சோ unrufen. unrufenனா காலிங், ஃபோன் பண்றது. சோ இப்போ இதை 10 பார்ல எழுதுனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் போட்டுட்டேன், அன்கே போட்டுட்டேன், தென் ரூஃபன். ஓகே. einkaufen. ஷாப்பிங். சோ அப்போ ein ஃபர்ஸ்ட் போட்டுட்டு கேவ சென்டர்ல போடணும். einge kauft. ஓகே. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். Okay, ma'am. கிளியர்? சோ இப்போ Yes, ma'am. செப்பரபிள் இது ட்ரெண்ட் பார வெர்பன். untrennbare Verben. Untrennbare Verben. Untrennbare Verben. Verb prefix like என்னென்ன untrennbare? Be, emph, end, er, ge, nis, for, sir. இங்க no, ge is added. ஓகே. இங்க நம்ம கே ஆட் பண்ண போறது இல்ல untrennbare Okay. வெர்பனுக்கு. ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல எப்படி எந்த இதுல எழுதணும் அப்படின்னு வந்து பார்த்தா ப்ரிஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் எழுதிட்டு வேர்போட ஸ்டெம் எழுதிட்டு பிளஸ் இங்க டி இல்லைன்னா இஎன் போடுவோம். ஃபார் Okay. எக்ஸாம்பிள் பெசூஹன் சொன்ன மாதிரி பே இது பண்ணி ஒரு ஆட் வரும். பெசூஹன். பெசூஹன் எப்படி இதுன்னா பே போட்டேன், கே போட மாட்டேன், வெறும் வேர்போட ஸ்டெம் எழுதி டிஎன். பெசூட். Okay, madam. Participes Yes. y. Okay. So verkaufen. Verkaufen. Seller இல்லையா? verkaufen. Verkauft. இப்போ bekommen சேஞ்ச் ஆகாது, அப்படிதான் வரும். bekommen. Okay. ஓகே. verstehen. நார்மலா சொல்றப்போ நான் இப்ப பார்ட்டிசிப்ஸ் y சொல்லணும்னா verstanden.
ஓகே ஹாப் இயர் ஓகே ஃபர்ஸ்ட் ஏஎன் அப்படி நான் கொஷின்ஸ் கேட்கிறேன் எல்லாரும். யா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டன் ஓ ஸ்போக்கன்ல நம்ம தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் எஸ் ஸ்டாண்டன் சொல்லலாம். ஓகே ஃபர்ஸ்ட் ஏஎனும் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டும் ஃபர்ஸ்ட் கரெக்ட். ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எப்ப நம்ம சொல்லுவோம் ஸ்போக்கன் ஸ்பீக்ல? ஓகே பார்ட்டிசிப்ஸ் ஒய் யூஸ் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே மேம் கிளியர் ஆயிடுச்சா இப்போ? எஸ் எஸ் ரெகுலர் அப்போ என்ன வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்? இப்போ ரெகுலர் ரெகுல் மேசிக்க verb. ரெகுல் மேசிக்க verb means நம்ம கே பிளஸ் சேஞ்ச் ஆகாத verb stem plus stay gemacht for example. Tips. ஓகே Next unregelmäßige verb irregular unregelmäßige verb. So gay plus stem will be changed stem Okay. stem plus en. So gegangen. Gegangen. Okay, then mix ஓகே மேம் combine. Okay, mixed gay plus stem will be changed plus en. Sorry, mixed gay stem changed t, litty, not en. Mixed. Right. So that's Plus why T. gebracht. Right. Okay, so trennbare verb. Trennbare verb, we can add the prefix first, then gay add, okay, then stem plus stay order and of gestanden. Clear? Next, Of course. untrennbare verben. Untrennbare verben. Okay, so first we add the prefix, then stem, then te. Order en. No gay. ஆட் Clear? பண்ணக்கூடாது ஓகே மேம் புரிஞ்சுதா இப்போ? எஸ் ஸோ கெனிட்டிவ்னா என்னன்னு தெரியும். கெனிட்டிவ்ல எப்படி நம்ம எஸ் ஆட் பண்ணுவோம்? சிலபல் 2 சிலபிள் சவுண்ட் இருக்கு. ஸோ எப்படி சிலபிள்ஸ் இது பண்ணா பார்ப்போம். நெக்ஸ்ட் பெர்ஃபெக்ட்னா என்ன? பெர்ஃபெக்ட்டா எப்படி நம்ம சென்டென்ஸ்ல எழுதுவோம்? ஹெல்பிங் சவுண்ட்னா என்ன? ஓகே ஹாபன் சைனை எப்படி யூஸ் பண்ணுவோம்? நெக்ஸ்ட் பெர்ஃபெக்ட்லேயே வந்து சாட்ஸ் கிளாமர் பார்த்தோம். பார்ட்டிசிப்ஸ் வைல ரெகுல் மேசிக்க வேர்பு. நெக்ஸ்ட் இன்னொன்னு இருக்கு வேர்ப் கூட வந்து இயரன் அப்படின்னு முடியும். ஓகே மேம் வேர்ப் கூட அதை சொல்றேன். verb கூடயே of இயரன். Okay, for example, studieren. Okay, organisieren. Okay, so இந்த மாதிரி வரப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஓகே டி ஆட் பண்ணுவேன். studiet, ஓகே மேடம் organisiert, passieren. ஓகே ஓகே மேடம் இயரன் வரப்ப நான் டே ஆட் பண்ணுவேன். எஸ் ஓகே சோ Yes. ரெகுல் மேசிக் வேர்ப்ல பார்ட்டிசிப்ஸ் வை எப்படி முடிக்கணும்? வேர்பன் ஆஃப் இயரன் வந்தா பார்ட்டிசிப்ஸ் வை எப்படி முடிக்கணும்? உன்ரெகுல் மேசிக்க வேர்பன், ட்ரென்பார வேர்பன், நிஷ்ட் ட்ரென்பார வேர்பன். எஸ் கிளியர்ல இதுல? எஸ் எஸ் ஓகே சோ இப்போ நேபன் செட் ஹவுட் செட்ஸ்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஹவுட் செட்ஸ் மெயின் சென்டென்ஸ். எஸ் மெயினா நம்ம ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் அதெல்லாம் போட்டு எழுதும் இல்லையா? அது ஹவுட் செட்ஸ். இப்போ நேபன் செட்ஸ் பா. நேபன் செட்ஸ் போர் அடிக்குதா? இல்ல இல்ல மேம் இல்ல கிராமர் இல்ல அதனால. இல்ல அப்படி இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு மேடம் அதுல ஓகே சபார்டினேட் க்ளோஸ் நீங்க ரொம்ப நாள் டச் விட்டனால உங்களுக்கு கிராமர் எடுத்துறேன். இது அப்படியே ரெக்கார்டிங் அமைச்சிருவேன் எல்லாருக்கும். ஓகே மேடம் ஏன்னா உங்களுக்கு டச் விட்டனால உங்களுக்கு கவர் பண்ண அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் இது நாலேஜ் ஓவரால் இருக்கு. நடுவுல கிளாஸ் அட்டன் பண்ணாதனால உங்களுக்கு கவர் பண்றேன். அவங்களுக்கு எடுக்கிற ரெக்கார்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்றேன்.
கிளாஸ் ஓகே மேம். நேற்று ஈவினிங் எடுத்ததையும் உங்களுக்கு சென்ட் பண்ற, அதையும் பார்த்துக்கோங்க. மோரோவர் ஒன்னா தான் போகுது. உங்களுக்கு கிராமர் எடுக்கிறதுனால அது அப்படியே கிளாஸ் நீங்க அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க. ஒரு பக்கம் கிராமர், ஒரு பக்கம் கிளாஸ் வீடியோஸ். ரைட். ஓகே. சோ நேபன் சாட்ஸ்ன்றது சபார்டினேட் கிளவுஸ், சார்பு வாக்கியம் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஓகே, இட்ஸ் டிபெண்ட் another sentence to make a full meaning. ஓகே, இப்போ ஒரு சென்டென்ஸ் நான் மெயின் சென்டென்ஸ் எழுதுறேன், இன்னொரு சென்டென்ஸ் கூட இணைச்சி எழுதுறப்போ எனக்கு ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் கிடைக்கும். அப்போதான் நான் நேபன் சாட்ஸை யூஸ் பண்ணுவேன். ஓகே, இட்ஸ் எ பார்ட் ஆஃப் சென்டென்ஸ். ஓகே, கான்ஸ்டன்ட் அலோன், இதெல்லாம் தனியா வந்து நிக்க முடியாது. ஓகே மேடம். தனியா வந்து ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியாது. கான்ஸ்டன்ட் அலோன். ஓகே, இட் நீட் எ, இதுக்கு வந்து மெயின் சென்டென்ஸ் தேவைப்படுது, மெயின் கிளவுஸ், அதுதான் அவுட்சைட்ஸ். ஓகே மேடம். ஓகே, so Nebensatz it's a part of sentence that can't stand alone. Okay, it need a main clause, that is outstats. ஓகே மேடம். ஓகே, நேபன்சாட்ஸ்ன்றது வந்து ரெண்டாவது வாக்கியத்துல வாக்கியத்தோட சேர்ந்து எழுதும். அப்ப மொட்டையா நம்ம ரெண்டாவது வாக்கியம் நம்ம எழுதனா சரி வருமா? வராது இல்லையா? அப்போ அதுக்கு மெயின் யாரு? அவுட்சைட்ஸ். இதை எழுதிட்டு அப்போ ஃபாலோவிங் வார்த்தை நம்ம எழுதுறதுக்கு தான் இந்த நேபன்சாட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, so it's usually start with subordinate conjunction like. இப்போ இதுக்கு some subordinate conjugations இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா while, thus. இப்ப நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன் அப்படின்னா நான் வந்து நாளைக்கு வேலைக்கு போல, ஏன் வேலைக்கு போல, அந்த ரீசனை நான் ஏனா அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுறப்போ அந்த ஏனான்றதுக்கு நான் while எழுதும். whileனா பிகாஸ் மீனிங். ஓகே மேடம். ஓகே, அப்போ நான் எழுதுறப்பதான் நேபன்சாட்ஸ், இந்த வயல கூட சேர்த்து இந்த ரெண்டாவது சென்டென்ஸ் எழுதுவோம். அதுதான் வந்து நேபன்சாட்ஸ். ஓகே மேடம். ஓகே, அப்போ அது என்னென்னலாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா while, thus, obwohl, when, als, knock them, während, before, this, damn it. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ich bleibe zu Hause. ஓகே, இது வந்து மெயின் சென்டென்ஸ், அவுட்சைட்ஸ். மெயின் சென்டென்ஸ் நார்மலா மெயின் சென்டென்ஸ்க்கு என்ன சொல்லியிருப்பேன்? சூபியக்ட் பிளஸ் வேர்பு பிளஸ் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ், ஓபியக்ட் இல்லையா? இதுதான் அவுட்சைட்ஸ், மெயின் சென்டென்ஸ். ஓகே, நான் இப்போ வீட்டுல இருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நான் இதையே வந்து நேபன்சாட்ஸ் நெக்ஸ்ட் நான் கண்டினியூ பண்ண, ஏன் வீட்டுல இருக்கேன். அப்போ நேபன்சாட்ஸ் எழுதுறப்போ ஓகே, while ich krank bin. ஓகே, because I am sick, ஏன்னா எனக்கு உடம்பு முடியல. ஓகே, அப்போ இத மொத்தமா நான் வந்து எழுதுறேன். எப்படி எழுதுவேன்? ich bleibe zu Hause weil ich krank bin. நான் வீட்டுல இருக்கேன் ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்ல. புரியுதுங்களா? அப்போ நேபன்சாட்ஸ் whileன்றது பிகாஸ், ரீசன், ஏன்னு சொல்லிட்டு. அப்ப அது எப்பெல்லாம் நீங்க ரீசன் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் வருது, எப்பெல்லாம் வந்துட்டு லைக் காரணம் சொல்ற மாதிரி ஒரு வருதுன்னா அந்த டைம் நம்ம நேபன்சாட்ஸ் அடுத்த வாக்கியத்துக்கு while போட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ அப்போ while வந்து எப்ப எழுதணும்? whileோட எழுதுறப்போ bleibst zu weiß, verb வந்து கடைசியில எண்ட் ஆகும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நார்மலா இங்க verb போட்டு இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எழுதணும் இல்லையா? செகண்ட் சென்டென்ஸ் எழுதுறப்போ நேபன்சாட்ஸ்ல while எழுதுறப்போ verb வந்து எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்க்கு போகும். பாத்தீங்கன்னா இங்க while எழுதிட்டேன், இங்க சூபியக்ட் எழுதிட்டேன், ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எழுதிட்டேன், ஆனா verb வந்து லாஸ்ட்ல இருக்கு, எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் while யூஸ் பண்றப்ப. புரிஞ்சுதா? இது புரியுதா? கன்ஃபியூஸா இருக்கா? நேபன்சாட்ஸ் வரும்போது while யூஸ் பண்ணும்போது, அதாவது
while யூஸ் ஆமா neighbor says conjugate பண்ற verb okay conjugated verb goes to end okay so some conjugation while thus when hope will before இதுக்கெல்லாம் வந்து verb lastல தான் வரும் ஓகே மேடம் ஓகே சோ இது வந்துட்டு ஒன்னொன்னா நம்ம வந்து பார்க்கலாம் while எப்படி யூஸ் பண்ணணும் thus எப்படி எழுதணும் hope will before இந்த Right. while பாத்தீங்கனாலும் thus பாத்தீங்கனாலும் hope will பார்த்தாலும் before இதில் when இது நாலுமே வந்து பாத்தீங்கன்னா verb endல தான் வரும் சென்டென்ஸ்க்கு ஓ ரைட் ஓகே சோ மீதியை வந்து நம்ம பிரீஃபா நாளைக்கு பார்க்கலாம் ரைட் மேடம் இதோட கண்டினியூஷன்ஸ் இதை ஃபுல்லாவே அப்படி நேபன் சார்ஸ் முடிச்சு ஓகே மேடம் கிளியரா இதுல இப்போ ஃபர்ஸ்ட் லெசன்ல உள்ளது வந்து பாத்தீங்கன்னா verb நேபன் சார்ஸ் மிட் while தான் முக்கியம் இப்போதைக்கு இது அப்போ அந்த while நான் சொல்லி கொடுத்துறேன் எப்படி while யூஸ் பண்ணணும் whileனா பிகாஸ்ன்ற மீனிங்க while யூஸ் பண்ணனா verb வந்து சென்டென்ஸ் கான்ஜுகேட்டட் verb goes to the end இதை ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே நேபன் சார்ஸ் மிட் while கிளியரா சோ ஃபர்ஸ்ட் லெசனோட A to ஃபர்ஸ்ட் லெசன் கிராமர் ஓவர் ஓகே மேடம்